ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, எப்போது என் வாழ்வில் நல்லது நடக்கும்? நான் எதிர்பார்த்தது எப்போது என் கண்களில் கிடைக்கும்? நான் வாழ்க்கையை நினச்சது போல சந்தோஷமாக எப்போது வாழப்போகிறேன் என கண்ணீரோடும் கவலையோடும் எதிர்பார்ப்போடும் ஏக்கத்தோடும் வாழ்ந்து கொண்டிருக்கும் என் அன்பு பிள்ளையான உனக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லட்டுமா? எவ்வளோ பெரிய இக்கட்டான சூழ்நிலை வந்தாலும் யாருக்கிட்ட போய் சொல்லணுன்றிருக்கோ அவங்கக்கிட்ட மட்டும் சொல்லு. எல்லாரையும் நல்லவங்க நினச்சி எல்லாரிடமும் உன் மனதில் உள்ளதை உளறி கொட்டாதே என் செல்லமே. உன்னுடைய வலியும் வேதனையும் அவ்வளவு சுலபமாக எவருக்கும் புரிந்துவிடப் போவதில்லை. அதே போல உன் மனசில் இருக்கிற கவலைகளையும் உன்னுடைய பிரச்சனைகளையும் யாருக்கும் புரிய வைக்க நீ முயற்சி செய்யவும் அவசியமில்லை என் செல்லமே. அதனால் உனக்கு எந்த பயனும் இல்லை. ஏன் தெரியுமா? உன்னை பற்றி முழுசாக தெரிஞ்சவங்களுக்கு நீ சொல்லாமலே உன்னுடைய மனவலியும் வேதனையும் புரியும். ஆனால் உன்னை முழுசாக தெரிஞ்சுக்காதவங்களுக்கு நீ என்னதான் வருத்தத்தோட வேதனையோட சொன்னாலும் அவர்களுக்கு அது ஒரு கதையாகவும் பொழுதுபோக்குக்கான ஒரு விதமாக அம்சமாகவும் மட்டும்தான் தெரியும். எப்போதும் யாரிடமும் எதையும் சொல்றதுக்கு முன்பாக அவர்களுடைய மனதை புரிந்து கொள்ள முயற்சி செய். ஏன்னா நீ நினைப்பது மட்டும்தான் சரியானது. நீ சொல்கிறதையெல்லாம் அவங்க அப்படியே புரிஞ்சுக்குவாங்க, ஏற்றுக்குவாங்கன்னு யோசிச்சா அது உன்னுடைய தவறாக முடிந்துவிடும் அல்லவா? நடித்து பேசுபவர்களிடமும் பொய் சொல்லி நடிப்பவர்களிடமும் நீ மனம் திறந்து பேச வேண்டாம். அதே போல் உன்கிட்ட மனசில் திறந்து அவங்க மனசில் இருக்கிறதெல்லாம் சொல்லக்கூடிய மனிதர்களிடமும் நீ நடித்து பேச வேண்டாம் என் செல்லமே. உன்கிட்ட யார் எப்படி பழகுறாங்களோ அதே விதத்தில் நீயும் நடந்து கொள்ள வேண்டும். உன்னை மதிக்காத இடத்துல அவங்க வீட்டு வாசம் மண்ணக்கூட நீ மிதிக்க வேணாம். உன் குணம் பொருந்தாத இடத்தில், உன்னை புரிந்து கொள்ளாத இடத்தில் நீயாக போய் நிற்கவோ அவர்களுடன் சேரவோ முயற்சி செய்ய வேண்டாம் என் செல்லமே. உன்னை பிடிக்காத வீட்டிற்கு நீ சும்மா விருந்தாளியாக கூட போகக்கூடாது. யார் உன்னை புரிஞ்சுக்கிறாங்களோ, யார் உன்னுடைய அன்பை தெரிஞ்சுக்கிறாங்களோ அவர்களிடம் மட்டும் நீ நட்பும் உறவும் பாராட்டினால் போதும். உன்னுடைய ஒரு கண்ணை நீ எதிரி மேலே வச்சினா இன்னொரு கண்ணை உன் கூட இருக்கிறவங்க மேலேயும் வச்சுத்தான் ஆக வேண்டிய காலகட்டாயம் இப்போது இருக்குது. ஏன்னா எதிரிக்கிட்ட எப்போவுமே நீ ஒரு உஷார கவனமாக விழிப்புணர்வோடு இருப்பேன். அவங்க எப்படி வேண்டுமானாலும் ஏமாற்றவும் துரோகம் செய்யவும் வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் கூடவே இருந்து குழிப்பறிக்கிறானே துரோகி, அவன் எப்போ என்ன செய்வான்னு யாராலையும் சொல்ல முடியாது. அதனால தான் உன் கூட இருக்கிறவங்கிட்டையும் கொஞ்சம் கவனமாக இருன்னு நான் சொல்கிறேன். இன்னைக்கு உன்னை தூக்கி வச்சு கொண்டாடுறவங்க அவர்களின் சுய தேவைக்காக ஒரு நாள் உன்னை தூக்கி எறியவும் தயாராக இருப்பார்கள் என்பதை புரிந்து கொள்கிறேன் செல்லமே. நீ பேசக்கூடிய சொல்லின் அர்த்தமும் யதார்த்தமும் புரியாத இடத்தில் எதை சொன்னாலும் தவறாக தானே இருக்கும். உரிமை இல்லாத உறவும் உனக்கு தேவையில்லை. உண்மை இல்லாத அன்பு கொண்ட மனிதரும் உனக்கு தேவையில்லை. அதுக்கு பதிலாக நிம்மதியோடு தனிமையோடு இருந்து விடுவதே சிறந்தது. முன்னெல்லாம் ஒரு காலத்தில் நேர்மை தவறாமல் நியாயமாக வாழ்ந்தவர்களை நீ பார்த்திருப்பாய். ஆனால் இப்போதெல்லாம் நிறைய பேர் நேரத்துக்கு ஏற்றா போல் ஆளுக்கு ஏற்றாற் போல் வாழ்பவர்களாகவும் பேசுபவர்களாகவும் மாறிவிட்டார்கள் அல்லவா? அவங்கள பார்த்து நீயும் கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. நல்லது கெட்டது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கோ. ஆனால் நல்ல விஷயங்களை மட்டும் கற்றுக்கோ. நல்லதை மட்டும் தொடர்ந்து செய்து வா. உன்னை யாரும் வலிமையான ஆளாக பார்க்குறாங்களோ இல்லையோ, நீ ஒருபோதும் உன்னை பலவீனமான ஆளாக பார்க்கக்கூடாது. உன்னுடைய வலியையும் வேதனையையும் கண்ணீரையும் கவலையும் பார்ப்பதற்கு இங்கு ஆள் இல்லை என் செல்லமே. ஆனால் நீ தவறு செஞ்சால் மட்டும் வேகமாக ஓடி வந்து உன்னை குறை சொல்வதற்கு நிறைய பேர் இருக்காங்க. அதனால தான் நல்லதோ கெட்டதோ எது செய்யலான்னு யோசிக்கிறதுக்கு பதிலாக நல்லதை மட்டுமே செய்யக்கூடிய ஆளாக நீ இரு. இந்த ஆடி மாதம் முடிவதற்குள்ளாகவே உன் பிரச்சனைகள் எல்லாம், ஆடிய ஆட்டங்கள் எல்லாம் அடங்கி போகும்படி உனக்கான நல்லதை நான் நடத்தி முடிக்கிறேன். என்னுடைய நெற்றியை தொட்ட உன் கரங்களில் உனக்கு விருப்பமானதையெல்லாம் நிச்சயமாக ஒப்படைப்பேன். நீ பெருமகிழ்ச்சியோடு உன் வாழ்க்கையை சந்தோஷமாய் வாழ்வதற்கு எல்லா வகையிலும் நான் உறுதுணையாய் இருப்பேன். உன்னை விட்டு பிரிந்து போன மனிதர்களை நினச்சி நீ வருத்தப்பட வேணாம். ஏன்னா அவங்க பிரிஞ்சு போனதுனால தானே உன்னுடைய அன்பு உண்மையாக இருக்கா இல்லை அவங்க உண்மையாகவே உன்னை அன்பு வச்சுருக்காங்களான்ற பல விஷயங்கள் உனக்கு புரிய வருது. உண்மையான அன்பு வைத்திருக்கும் மனிதர்கள் விலகி போனாலும் நிச்சயமாக மீண்டும் உன்கிட்ட பேசுவாங்க. ஆனால் பொய்யான உறவுகள் அப்பாடா தப்புச்சோம்னு உன்கிட்ட பேசுகிறத இதோடு நிறுத்திக்கிடுவாங்க.